எபிரேயர் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பரிசுத்தமான, குறைவற்ற, தெளிவான, போதுமான, அதிகாரம் உள்ள வல்லமையான வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். பரலோக தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். நீர் பேசாமல் ஒருபோதும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீர் தமது ஆவியானவரை கொண்டு தெளிவாய் பேசும்படியாய், பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும்படியாய், நீர் பலனையும் கிருபையை தந்தருளும்படியாக வேண்டிய மக்கள் கவனத்தோடு கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஆச்சரிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செய்தியினுடைய தலைப்பு விசுவாச துரோகிகளின் ஆபத்தான நிலை. விசுவாச துரோகிகளின் ஆபத்தான நிலை. இருவகையான திருச்சபைகளை குறித்து வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று உலகளாவிய திருச்சபை, யூனிவர்சல் சர்ச்னு சொல்லுவாங்க. உலகளாவிய திருச்சபை, இன்விசிபிள் சர்ச். அந்த உலகளாவிய திருச்சபை என்பது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. உலகளாவிய திருச்சபை என்றால் எல்லா நாட்டிலும், எல்லா மொழிகளிலும், எல்லா இனங்களிலும், ஆதாம் முதல் கடைசி மனுஷே வரைக்கும் உள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய சபை தான் அந்த உலகளாவிய திருச்சபை. அந்த உலகளாவிய திருச்சபை நம்ம எங்கே பார்க்க முடியும்னு சொன்னால் பரலோகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த பரலோகத்தில் நமக்கு தெரியாத முகங்கள் அந்த சபையில் காணப்படும். நமக்கு அறிமுகமாகாத மற்ற நாடுகள், மற்ற மொழிக்காரர்கள் அங்கு காணப்படுவார்கள். இது உலகளாவிய திருச்சபை. இந்த உலகளாவிய திருச்சபையில் ரட்சிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மட்டும்தான் இந்த உலகளாவிய திருச்சபையில் இருப்பார்கள். இரண்டாவது உள்ளூர் திருச்சபைகள், லோக்கல் சர்ச், விசிபிள் சர்ச். இந்த உள்ளூர் திருச்சபையை நம்ம கண்ணால் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? இதுதான் உள்ளூர் சபை. நம்ம எப்படி கண்ணால் ஒருவருக்கு ஒரு பார்க்கிறோமோ இதுதான் உள்ளூர் திருச்சபைகள். எனவே ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் ரெண்டு விதமான மக்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஒன்று விசுவாசி, இரண்டாவது அவிவிசுவாசிகள். இங்கே இருக்கக்கூடிய மக்களிலும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட மக்கள் கிடையாது. இங்கே ரட்சிக்கப்படாத மக்களும் இருக்கிறீர்கள். வேதம் அவ்வாறாகவே நமக்கு கூறுகிறது. சரியா? இப்படிப்பட்டதான திருச்சபைக்கு தான் இந்த எபிரேய நிருபம் எழுதப்படுகிறது. இந்த எபிரேய நிருபத்தினுடைய சாராம்சம் என்னன்னு சொன்னால், 1ஆம் நூற்றாண்டு யூத எபிரேய கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், துன்பங்களுக்கும் உபத்திரவங்களுக்கும் பயந்து மீண்டும் எங்கே போனாங்க? யூத சமயத்திற்கு திரும்பினார்கள். மீண்டும் பலி செலுத்துவதற்கு திரும்பினார்கள். மீண்டும் தேவாலயத்திற்கு சென்று ஆடுகளை தங்கள் பாவங்களுக்காக பலி செலுத்தினார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய பழைய சடங்குகளை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். எல்லா பழைய ஏற்பாட்டினுடைய சடங்கு சட்டங்களையும் பலிகளையும் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றி முடித்து விட்டார். அதற்கு பிறகு யூதர்கள் தனக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவே ஒரே பலியாக, நித்தியமான பலியாக, தேவ ஆட்டுக்குட்டியாக தனது திருச்சபைக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கிறார். எனவே இந்த யூத விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை மறந்து, கிறிஸ்துவுடைய ரத்தத்தினுடைய வல்லமையை மறந்து, ஆட்டுக்குட்டிகளுடைய, மிருகத்தினுடைய ரத்தத்தை நோக்கி அவர்கள் சென்றார்கள். கிறிஸ்துவுடைய மரணத்தினுடைய மேன்மைகளை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஒரு சில நபர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் அங்கத்தினராக இணைக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத விசுவாசிகள் உபத்திரம் வந்த உடனே சபை கூடுதலை விட்டு விலகி போகிறவர்களாக, கடவுளை விட்டு விலகி போகிறவர்களாக, கடவுளை மறந்து விக்கிரக ஆராதனை நபர்களாக மாறுகிற நபர்களாக காணப்பட்டார்கள். அந்த இடத்துல தான் ஆவியானவர் இந்த திருச்சபைக்கு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். இந்த 13 அதிகாரத்திலும் சுமார் 5 எச்சரிப்புகள் காணப்படுகிறது. 5 எச்சரிப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். 1 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம், அது முதலாவது எச்சரிப்பு. 2வது எச்சரிப்பு 3ஆம் அதிகாரம், 3வது எச்சரிப்பு 6ஆம் அதிகாரம், 4வது எச்சரிப்பு நாம் இப்பொழுது வாசித்த இந்த பகுதி, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய பகுதி. 5ஆம் எச்சரிப்பு 12ஆம் அதிகாரம் 22 முதல் 29 வரைக்கும். பாவியானவர் மிக பயங்கரமா, மிக கடுமையா, மிக பகிரங்கமா திருச்சபையை பார்த்து எச்சரிக்கை விடுக்கிறார். ஏன்?
ஏன் இந்த அளவுக்கு ஆவியானவர் தன் சபையை பார்த்து மிக கோபத்தோடு உக்கிரத்தோடு அவர் பேச வேண்டும்? ஆவியானவர் தனது உள்ளூர் திருச்சபையை பார்த்து மிக கோபத்தோடு பேசுகிறார் என்றால் அவர் சபையை நேசிக்கிறார் என்று அர்த்தம். அவர் ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபையின் மீதும் அக்கறை கொள்ளுகிறபடியினால் தான் ஒவ்வொரு சபையும் கடவுளை விட்டு விலகும் பொழுது, கிறிஸ்துவ மறக்கும் பொழுது ஆவியானவர் அங்கு சிட்சிக்கிற கடவுளாக மாறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கும் ஆவியானவர் எழுதும் பொழுது அந்த 7 சபைகளையும் ஆவியானவர் எச்சரிக்கிறார். இந்த 10ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்த்தோம் சென்ற வாரத்திலே பழைய ஏற்பாட்டினுடைய பலிகள், அதாவது மோசையின் காலத்தில் பலி செலுத்தப்பட்ட பலிகள், அது இப்பொழுது பலவீனமற்றது, அது ஒருபோதும் ரட்சிக்காது, அது ஒருபோதும் பாவத்தை மன்னிக்காது. ஏனென்றால் கிறிஸ்து மட்டுமே பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள கடவுள். கிறிஸ்துடைய ரத்தம் மட்டுமே பாவங்களை மன்னிக்க வல்லமையானது. நாம் நம்முடைய சுய கிரியைகளும் நம்முடைய நற்கிரியைகளும் நமது ஆராதனைகளும் நமது ஞானஸ்தானமும் திருவிருந்தும் ஒருபோதும் நம்மை ரட்சிக்காது. ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவை மரணத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை வேதம் கூறுகிறது. அதே போல 19 முதல் 23 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தேவனிடம் சேர்வதற்கான வழி என்ன? தேவனிடம் சேர்வதற்கான ஒரே வழி, கிறிஸ்து தன் மாம்சத்தின் வழியாக உள்ளே பிரவேசித்தார். கிறிஸ்துவின் மாம்சத்தின் வழியாக மட்டும்தான் உள்ளே பிரவேசிக்க முடியும். ஒரு பிரதான ஆசாரியன் மகா ஸ்தலத்திற்குள்ள போகணும்னு சொன்னா எதை கடந்துதான் போகணும்? தடையா இருக்கக்கூடிய அந்த திரைக்கு பின்புதான் அவர் போக முடியும். எனவே வெளியே உள்ள எந்த மக்களும் அந்த திரையை தாண்டி உள்ளே போக முடியாது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் தடையா இருக்கக்கூடிய அந்த திரையை கிறிஸ்து தன் மரணத்தின் மூலமாய் கிழித்தார், மரணத்தின் மூலமாய் தள்ளினார். எனவே இப்பொழுது மறைக்கப்பட்டிருந்த தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு பாவியான மனிதனும் கிறிஸ்துவின் மூலமாக பார்க்க முடியும். எவ்வாறு அந்த திரையின் ஊடாக சென்று தேவனுடைய மகிமையை பார்க்க முடியுமோ அதே போல கிறிஸ்துவின் சிலுவை ஊடாக மட்டும்தான் கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுடைய மாம்சம், அதாவது கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை நமக்கு முழுவதுமாக வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய அனைத்து குணாதிசயங்களும் நம்ம எங்க பார்க்க முடியும்னு சொன்னா இயேசுவினுடைய மரணத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். இயேசு ஏன் மரித்தார்? நம்ம ஈஸியா சொல்லுவோம், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஏன் அவர் பாவங்களுக்காக மரிக்கணும்? காரணம், அங்குதான் தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவுடைய சிலுவை தேவன் ராஜரிகம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவுடைய சிலுவை தேவன் நீதியுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், கோபம் உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதே சிலுவை தான் கிறிஸ்து தேவன் கிருபையுள்ளவர், தேவன் அன்புள்ளவர் என்பதையும் அந்த கல்வாரி சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே நீங்கள் நானும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் எப்படிப்பட்ட கடவுள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிலுவை மரணத்தை ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த சிலுவை கடவுளை எவ்விதமாக வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். 24, 25 சொல்கிறது நாம் பார்த்தோம் சென்ற வாரத்திலே. சபை கூடுதல் எந்த அளவுக்கு அவசியமானது இங்க சொல்றாரு. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த நிருபத்தினுடைய பின்னணி என்னன்னு சொன்னா, இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கும் அவிவிசுவாசிகளுக்கும் எழுதப்படுகிறது. சபையிலே உள்ள ஒரு அவிவிசுவாசி பல வருடங்களாக சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டும் திருவிருந்திலே பங்கு பெற்று ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர், இருப்பினும் ரட்சிக்கப்படாத, சத்தியத்தை விசுவாசிக்காத, மனம் திரும்பாத நபர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த எச்சரிப்பை கடவுள் இங்கு கொடுக்கிறார். இந்த 5 எச்சரிப்புகளிலும் இந்த எச்சரிப்பு மிக பயங்கரமான ஒன்றாக காணப்படுகிறது. கடவுள் நடுக்கத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இந்த பகுதிகளை வாசிக்கும் போது மெய்யாகவே பாவத்தின் மீதான பயமும் நடுக்கமும் நமக்கு உண்டாகும். இந்த பகுதியை வாசிக்கும் போது மெய்யாகவே என் ரட்சிப்பை குறித்து நாம் எந்த அளவுக்கு அக்கறையற்ற நிலையில இருக்கிறோம் என்பதை இந்த பகுதி நமக்கு போதிக்கிறது. இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது திருச்சபையில இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா என்ற கேள்வியோடு வாழ்ந்து கொண்டு நரகத்திற்கு செல்வோம் என்றால் அதனுடைய பயங்கரம் எந்த அளவு கொடூரமானது என்பதை இந்த பகுதி நமக்கு காண்பிக்கிறது. சரியா? யார் இந்த விசுவாச துரோகிகள்? விசுவாச துரோகிகள் என்றால் ஆங்கிலத்தில் அப்போஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னா, என்ன சொன்னது போல
சபைக்குள் இருந்து கொண்டும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டும் சகல கிருபையின் உபகரணங்களை பெற்று அனுபவித்துக் கொண்டும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தும் வார வார சத்தியத்தை கேட்டும் அதை விசுவாசியாத, அதன்படி வாழாத, மனம் திரும்பாத, பாவத்திற்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, கிறிஸ்துவை நிராகரிக்கிற மாய்மால அவிசுவாசிகளை குறித்து தான் வேதம் விசுவாச துரோகிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. எனவே இந்த பகுதியானது யாரை குறித்து பேசுகிறது என்றால், சபைக்குள் இருக்கக்கூடிய அவிவிசுவாசிகளை குறித்து பேசுகிறது. அவர்களுக்கான ஆபத்தை குறித்து இங்கு பேசுகிறதாக காணப்படுகிறது. இது அவிவிசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எந்த அளவுக்கு பெரியது என்பதை மிக தாழ்மையோடு கடவுளுக்கு ஆராதனை செலுத்துவதற்காகவும் இந்த பகுதி ஆவியானவர் பயன்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த 26 முதல் 31 வரைக்கும் வாசிக்கும் பொழுது முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் 26ஆம் வசனம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. முதலாவது காரியம், சத்தியத்தை அறிகிற அறிவின் அவசியம். சத்தியத்தை அறிகிற அறிவின் அவசியம். இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் 26ஆம் வசனத்துல இறுதி பகுதி, மனப்பூர்வமான பாவம். மூன்றாவது 27 முதல் 31 வரைக்கும் தேவனுடைய கோபத்தின் பயங்கரம். முதலாவது சத்தியத்தை அறிகிற அறிவின் அவசியம் என்ன? இந்த இடத்துல சபை கூடுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து இங்க பேசப்படுது. 25ஆம் வசனத்துல சபைனா என்ன என்பதை குறித்து பேசுகிறார். திருச்சபை என்பது என்ன? திருச்சபை என்பது எல்லா நாடுகளிலும் எல்லா இனங்களிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்க செய்து விசுவாசிகளால் இணைக்கப்பட்ட மக்களுடைய கூட்டமே திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருச்சபையினுடைய அவசியம் என்னன்னு சொன்னா, கடவுள் ஒரு பாவியை ரட்சித்தது எதற்காக ரட்சித்தார்? தனியாக வாழ்வதற்காக ரட்சிக்கவில்லை. ரட்சிக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் தனியாக தான் வாழ்வேன் என்பதற்காக கடவுள் ரட்சிக்கவில்லை. கடவுள் ஒரு பாவியை ரட்சித்ததனுடைய நோக்கமே என்னவென்றால், அவர்கள் ஒன்றாய் சேர்ந்து திருச்சபையோடு இணைக்கப்பட்டு கடவுளை ஆராதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு எங்கு சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள்? திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட உடனே அவன் நான் என் வீட்டுக்கு போறான்னு சொல்லி அவன் போக கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உடனே அவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். காரணம், திருச்சபை என்பது தேவனுடைய திட்டம், திருச்சபை என்பது தேவனுடைய வீடு, திருச்சபை என்பது தேவனுடைய மனவாட்டி, தேவனுடைய அது குடும்பமாக திருச்சபை இருக்கிறபடியினால் சபை கூடுதல் மிக மிக அவசியமான ஒன்று. 25ஆம் வசனத்துல சபை கூடுதலை குறித்து பேசின ஆவியானவர் 26ஆம் வசனத்தில் சத்தியத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுகிறார். இந்த 2 வசனத்துக்கும் என்ன தொடர்பு? சபைக்கும் சத்தியத்திற்கும் என்ன தொடர்பு? சபைக்கும் சத்தியத்திற்கும் என்ன ஐக்கியம்? காரணம், ஒவ்வொரு விசுவாசியும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒன்றான மேய் தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கடவுள் நம்மை ரட்சித்தது தேவனை அறிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காகவே நம்ம ரட்சித்திருக்கிறார். அடுத்த கேள்வி, அந்த சத்தியத்தை எங்கு அறிந்து கொள்ள முடியும்? அதுதான் 25ஆம் வசனம் சொல்றாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு. நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எது அவசியம்? திருச்சபை அவசியம். காரணம், அந்த திருச்சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. சத்தியத்தை நாம் சோசியல் மீடியா மூலமாக கற்றுக்கொள்ள முடியாது, அது செகண்டரி. சத்தியத்தை நம்ம தனியா புத்தகத்தை வாசித்து அறிந்து கொள்ள முடியாது, அது செகண்டரி. பிரைமரி முதன்மையான காரியம் என்னவென்றால், ஒரு விசுவாசிக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற இடம், மிக பிரதானமான ஒரே ஒரு இடம், தேவன் திருச்சபையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே திருச்சபையோடு ஐக்கியம் இல்லாமல், சபை ஆராதனையிலே பங்கு பெறாமல், சபை கூடுதலில் பங்கு பெறாமல் எந்த ஒரு நபராலும் சத்தியத்தை ஒருபோதும் கற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் துணிகரமான பாவங்கள், எனவேதான் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சியின்மை. காரணம் என்ன? சத்தியத்தை கற்றுக்கொள்ளவில்லை, சத்தியம் என்றால் என்ன என்று தெரியவில்லை, கடவுள் யார் என்று தெரியவில்லை. காரணம், கடவுள் யார் என்று போதிக்கப்பட்ட இடத்துல இருந்தால் மட்டும்தான் நான் கடவுளை குறித்து அறிந்து கொள்ள முடியும்.
சத்தியத்தை பிரசங்கிக்கிற சபையில் இருந்தால் மட்டும்தான் சத்தியத்தை கற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி எல்லா சூழ்நிலையிலும் மனரம்மியமான விசுவாசியாக ஒரு விசுவாசியால் வாழ முடியும். சத்தியம் எங்கு போதிக்கப்படுகிறது? எனவேதான் இங்கு சபை கூடுதலுடைய இம்பார்ட்டன்ஸை குறித்து ஆவியானவர் பேசுகிறார். நீங்க உங்க உபத்திரவத்தை பார்த்து தயவு செஞ்சு சபை கூடுதலை விட்டு விடாதுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து சண்டேஸை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் நீங்க தயவு செய்து சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்று ஆவியானவர் இந்த 1ஆம் நூற்றாண்டு திருச்சபைக்கு சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார். ஏன் சிலர் விட்டு விடுகிறது போல அப்படின்னு சொன்னா, சபைக்குள் விசுவாசிகளாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிற சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சபையை விட்டு விலகி இருக்கிறார்கள். சபையினுடைய ஆராதனையிலே பங்கு பெறாமல் தங்கள் சுய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போல இல்லாதிருங்கள். அவர்கள்தான் விசுவாச துரோகிகள், அவர்கள்தான் அவிசுவாசிகள். அவர்களை போல நீங்கள் இல்லாமல் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவும். ஏன் சபை கூடுதல் ரொம்ப முக்கியம்? இங்க சொல்றாரு, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏன் சபையோடு மக்கள் இணைந்திருக்க வேண்டும்? ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கடவுளுக்கு ஆராதனை செலுத்த வேண்டும்? காரணம், கிறிஸ்துவுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்பு நெருங்கி கொண்டே இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல ஒருவேளை கடவுள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாருன்னு சொன்னா, நீ ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல ஒரு நாள் என்னை ஆராதிக்காத நீ மரணத்திற்கு பிறகு நித்தியமா என்னை எவ்வாறு ஆராதிக்க போகிறாய்? ஞாயிற்றுக்கிழமையில் எனது மக்களோடு என் சபையோடு ஒரு நாள் அல்லது ஒரு சில மணி நேரங்கள் இல்லாத இருக்கிற நீ இந்த பரலோக ராஜ்யத்தில் நித்தியமா என்னோடு கூட எப்படி நீ வாழ முடியும்? இது மிகப்பெரிய முரண்பாடு. திருச்சபையோடு இல்லாத ஒரு நபர் நான் மரித்த பிறகு நான் கடவுளோடு கூட இருக்க போறேன்னு சொல்வது எந்த அளவுக்கு முரண்பாடான காரியம். நான் கடவுளோடு என்றென்று வாழ போகிறேன் என்று சொல்ற விசுவாசி முதலில் உயிர் இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய சபையோடு இணைந்து வாழ வேண்டும். கடவுளோடு சபையோடு இணைந்து வாழாத எந்த ஒரு நபராலும் பரலோகத்தினுடைய வாசலுக்கு அருகில் கூட செல்ல முடியாது. காரணம், திருச்சபையை கடவுள் அதற்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு பாவியை ரட்சித்த பாவியை நேரடியாக தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போவது கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படுறோன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட அந்த நொடியை நம்மளை கடவுள் பரலோகத்துக்கு கொண்டு போவது கிடையாது. இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த உலகத்தில் வாழ்ற நமக்கான பாதுகாப்பான இடம் திருச்சபை. எனவே நமது ரட்சிப்பையும் பரலோகத்தையும் இணைக்கிற இடம் எது? திருச்சபையாக இருக்கிறது. நமது பரிசுத்தமாகுதலை ஊக்குவிக்கிற இடம் எது? திருச்சபை. பரலோகத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுகிற இடம் எது? திருச்சபை. இந்த உலகம் நமக்கு நித்தியமான வாழ்க்கையில் இது கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. கூடாரம் ஒரு நாள் அழியும், பூமிக்குரிய கூடாரம் அழியும். நித்தியமான வீடாகிய பரலோகத்துக்குள்ளாக நீங்கள் நாம் செல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீடாகிய திருச்சபையில் நாம் உண்மையோடு வைராக்கியத்தோடு நாம் தேவனை ஆராதித்து வாழ வேண்டும். எனவேதான் சத்தியம் மிக அவசியம். சத்தியத்தை பிரசங்கிக்கிற திருச்சபை மிக அவசியமான காரியமாக இருக்கிறது. சரியா? புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது 21 நிருபங்களிலே பெரும்பான்மையான நிருபங்கள் எதற்கென்று எழுதப்பட்டது? உள்ளூர் சபைக்கென்று எழுதப்பட்டது. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் யாருக்கு எழுதப்பட்டது? கொரிந்து பட்டணத்தில் உள்ள கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்டது. எபேசு நிருபம் எபேசு பட்டணத்தில் உள்ள எபேசு உள்ளூர் திருச்சபை, நமது சபையை போல இருக்கக்கூடிய எபேசு திருச்சபைக்கு எழுதப்பட்டது. ஒருவேளை அந்த கொரிந்திய நிருபமோ எபேசு நிருபமோ பிலிப்பிய நிருபமோ அன்றன்று சபையிலே வாசிக்கப்படும் பொழுது அங்கு அந்த நேரத்தில் இல்லாத விசுவாசியினால அந்த சத்தியத்தை எவ்வாறாக அறிந்து கொள்ள முடியும்? இப்ப எபேசு நிருபம் வாசிக்கப்படுதுன்னு சொன்னா, அந்த சபையில எபேசு சபையில வாசிக்கப்படுதுன்னு சொன்னா அந்த சத்தியம் யாருக்கு மட்டும்தான் புரியும்? அன்று அங்கு அமர்ந்து இருக்கிற விசுவாசிக்கு மட்டும்தான் வாசிக்கப்படுகிற நிருபம் புரியும். அங்கு இல்லாத விசுவாசியினால அந்த சத்தியத்தை ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. எனவேதான் சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபைக்கு வர வேண்டும், ஆராதனைகளை பங்கு பெற வேண்டும். திருச்சபை சத்தியத்தை பிரசங்கிக்கிற திருச்சபையாக இருக்கிறது. ஒரு திருச்சபையினுடைய முதன்மையான அடையாளம் என்னவென்றால் அந்த திருச்சபை வேதத்தை சார்ந்து வேத வியாக்கின பிரசங்கத்தை செய்கிறதாக இருக்க வேண்டும்.
அந்த திருச்சபை வேதத்தின் மூலமாய் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும். அந்த திருச்சபை கிறிஸ்துவை உயர்த்தி பிரசங்கிக்கிற சபையாக இருக்க வேண்டும். அதுவே மெய்யான திருச்சபையாக இருக்கிறது. எனவேதான் திருச்சபை என்பது தேவன் யார் என்பதை போதிக்கிறது. வேதம் எப்படிப்பட்டது, பாவம் என்றால் என்ன, தேவ கோபம் எப்படிப்பட்டது, கிறிஸ்து யார், அவருடைய மரணம் எந்த அளவுக்கு மேன்மையானது, பரிசுத்த ஆவியானவர் யார், திருச்சபை என்றால் என்ன, குடும்பம் என்றால் என்ன, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது, பரலோகம்னா என்ன, நரகம்னா என்ன, ரட்சிப்புனா என்ன, எல்லாத்தையும் எது பிரசங்கிக்கிறது, எது கற்றுக் கொடுக்கிறது? சபை கற்றுக் கொடுக்கிறது. எல்லாவற்றும் கற்றறிந்தால் மட்டும்தான் விசுவாசியாக திருச்சபையிலே வாழ முடியும். விசுவாசியினுடைய பிரதானமான நோக்கம் வேதத்தை, சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்றால், உபத்திரவத்தின் மத்தியிலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் சத்தியம் பிரசங்கிக்கிற திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் அமர்ந்திருந்தால் மட்டுமே சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும். 26ஆம் வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல். இது சொல்லப்படுகிறது. வெறுமனே சத்தியத்தை அறிகிற அறிவு மட்டும் போதாது. வெறுமனே மூளை அறிவினால நாம் கற்றுக்கொள்வது அது ஒருபோதும் பிரயோஜனப்படாது. சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த சத்தியம் எங்கு செல்ல வேண்டும்? இருதயத்திற்கு செல்ல வேண்டும். மூளை அறிவில் எல்லாராலுமே அறிந்து கொள்ள முடியும். மூளை அறிவில புத்தகத்தை வாசிப்பதன் மூலமா, வேதத்தை வாசிப்பதன் மூலமா ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற சத்தியத்தை அறிகிற அறிவு என்பது ஒவ்வொரு விசுவாசியும் இருதய பூர்வமாய் அறிந்திருக்க வேண்டும். இருதயத்தோடு அந்த சத்தியத்தை அறிந்திருந்தால் மட்டுமே அது ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமானதாக இருக்கும். இங்க சொல்லப்படுற காரியம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. யாரை குறித்து சொல்ற? சபையில் உள்ள அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த அவிசுவாசை குறித்து பேசுற. பல ஆண்டு காலமாக திருச்சபைக்கு வந்து, பல ஆண்டு காலமாக பிரசங்கத்தை கேட்டு, பல ஆண்டு காலமாக தன்னை விசுவாசி என்று அடையாளப்படுத்தி கொண்டு, பல ஆண்டு காலமாக சுவிசேஷத்தை கேட்டும் மனம் திரும்பாத, இன்னும் 1% கூட எந்த விதமான மாற்றமும் இல்லாத அவிசுவாசிகளை குறித்து இங்க பேசுறார். அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமான பாவம் என்றால் என்ன? டெலிபரேட் சின். மனப்பூர்வமான பாவம் என்பது முழு விருப்பத்தோடு, முழு ஈடுபாடோடு, அது பாவம் என்று தெரிந்தும், அந்த பாவத்தை கடவுள் வெறுக்கிறார் என்பதை தெரிந்தும், அந்த பாவத்தின் மீது தேவன் சினம் கொள்ளுகிற தேவன் என்பதை தெரிந்தும், நான் செய்கிற அந்த பாவத்தை கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை தெரிந்தும் அறிந்தும் துணிகரமாய் தைரியத்தோடு கழுத்தை கடினப்படுத்தி அந்த பாவத்தை செய்வதை தான் இந்த இடத்துல மனப்பூர்வமான பாவம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த மனப்பூர்வமான பாவத்தை யார் செய்கிறா? சத்தியத்தை அறியாத மனுஷனா செய்யல, சுவிசேஷத்தை கேட்காத மனுஷனா செய்ய கிடையாது. சபைக்குள் முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையில இப்படிப்பட்ட மனுஷன் ஒருத்தன் இருக்கிறார் என்பதை அறிஞ்சுதான் இவர் பேசி கொண்டிருக்கிறார். சபைக்கு இருக்கக்கூடிய அவிசுவாசியான மனிதன் செய்கிற துணிகரமான மனப்பூர்வமான பாவத்தை குறித்து பேசப்படுகிறது. துணிகரமான பாவம் என்றால் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்னாகமம் 15ஆம் அதிகாரம், என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டிலே 190வது பக்கம். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்கள் ஆகிலும் அந்நியர்கள் ஆகிலும் எவனாவது துணிகரமா யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான், அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். துணிகரமான பாவனை என்ன? 31ஆம் வசனம், அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியார். அவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல விறகு பெருக்கின்ற ஒரு மனுஷனை குறித்து இங்க பேசுறார். அவனுக்கு தெரியும், அவனுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், பரிசுத்த நாளை பரிசுத்தமாக அனுசரிக்க நினைப்பாயகின்ற கட்டளையே அவனுக்கு தெரியும். தெரிந்தும் என்ன செய்யறான்?
துணிகரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. துணிகரமாய் கர்த்தருடைய வார்த்தையை மீறி, கர்த்தருடைய கட்டளைகளை மீறி துணிகரமாய் சபையோடு இல்லாமல் அவன் விறகை பொறுக்கி கொண்டிருக்கிறான், வேலை செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் துணிகரமான பாவம். அந்த விறகு பொறுக்கி கொண்டிருந்த மனுஷன் புறஜாதியாலாம் கிடையாது, யூதன், இஸ்ரவேலன். இஸ்ரவேலனுக்கு 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அதை அறிந்தும் அதை கேட்டும் அதை நிராகரிக்கக்கூடிய பாவம் தான் மனப்பூர்வமான பாவம். இங்க சொல்லப்பட்ட இந்த திருச்சபை செய்கிற துணிகரமான பாவம் என்ன என்றால் 2 பாவம். ஒன்று கிறிஸ்துவை நிராகரிப்பது, 2வது சபை கூடுதலை நிராகரிப்பது. இவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, கிறிஸ்துவுடைய ரத்தம் அறிவிக்கப்பட்டது, ரட்சிப்பு அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் கிறிஸ்துவை அறிந்தும் கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கக்கூடிய பாவத்தை செய்தார்கள். துணிகரமான பாவம். கிறிஸ்து இருந்தும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டும் அந்த கிறிஸ்து நிராகரித்தார்கள். 2வது கிறிஸ்துவுடைய சபையை நிராகரித்தார்கள். முதலாவது தலையை நிராகரித்தார்கள், 2வது சரீரத்தை நிராகரித்தார்கள். சபையை நேசிக்கிறேன்னு சொன்னா ரொம்ப அடிப்படையான காரணம் ஒண்ணுதான், அவன் கிறிஸ்துவை நேசிக்கலன்னு சொல்லி அர்த்தம். இயேசுவோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ள ஒரு விசுவாசி யாரோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான்? அவருடைய சரீரத்தோடும் நெருங்கிய ஐக்கியம் உள்ளவனாக இருப்பான். இது சொல்லப்பட்ட துணிகரமான பாவம் என்றால் என்ன சொல்றாரு 29ஆம் வசனம். எவ்வளவு துணிகரமான பாவம் செய்யறாங்க பாருங்களேன். சபைக்குள் இருக்கக்கூடிய ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட திருமுதலை பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒரு அவிசுவாசி, ஒரு விசுவாச துரோகி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. துணிகரமான பாவம், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் எந்த பாவம்? 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதித்து. இந்த வசனத்தை எத்தனை வாட்டி நீங்க கேட்டிருக்கிறீங்க? இந்த வசனத்தை எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் எப்போ ஒரு பொருளை மிதிப்பான்? அந்த பொருள் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கும் பொழுது, அந்த பொருளை அந்த மனுஷன் அருவருக்கும் பொழுது, வெறுக்கும் பொழுதுதான் அந்த பொருளை அந்த மனுஷன் காலின் கீழ் போட்டு மிதிப்பான். இங்க மிதித்தல் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் 41:9, சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். யாரை குறித்து பேசுறாருன்னு சொன்னா யூதாஸ் காரியத்தை குறித்து பேசுறார். விசுவாச துரோகிக்கான மிக பெரிய ஒரு முன்னுதாரணம் யூதாஸ் காரியம். யூதாஸ் காரியோத் விசுவாச துரோகிக்கான முன்னுதாரணமாக இருக்கிறார். யார் அந்த யூதாஸ் காரியோத்? யூதாஸ் காரியோத் கிறிஸ்துவோடு 3 வருஷம் இருந்தவன். யூதாஸ் காரியோத் கிறிஸ்துவுடைய அற்புதங்களை நேரில் பார்த்தவன். யூதாஸ் காரியோத் ஊழிய செய்வதற்கு அழைக்கப்பட்டவன். அவன் கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை 3 வருஷம் இயேசுக்கு அருகில் இருந்து கேட்டவன். அவன் இயேசுவோடு உட்கார்ந்து சாப்பிட்டவன். ஆனால் அவன் கிறிஸ்துவை மிதிப்பதற்கு தன் காலை தூக்கினான், கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதுதான் விசுவாச துரோகத்திற்கான விளக்கம். அதை போன்ற மக்கள் தான் இன்றைக்கும் சபைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யூதாஸுக்கு சத்தியம் தெரியுமா தெரியாதா? யூதாஸுக்கு சத்தியம் தெரியும், எல்லா சுவிசேஷமும் தெரியும், எல்லா உபதேசங்களும் தெரியும், எல்லா கிருபையின் சாதனங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நேரடியாக இயேசுவை பார்த்தவன். இருப்பினும் மனம் திரும்பாமல் ரட்சிக்கப்படாமல் அவன் செய்த பாவம் எதற்கு சமமானது என்றால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிப்பதற்கு சமமானது. யோவான் 13:18. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். இதுதான் விசுவாச துரோகம். என்னோடு அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். திருச்சபையில் சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் பாவத்தை வெறுக்காமல் உலக பிரகாரமா பாவம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவிசுவாசியும் யாரை காலில் மிதித்து கொண்டிருக்கிறான்? இயேசுவை காலில் மிதித்து கொண்டிருக்கிறான். சொல்றாரு,
தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. மனுஷகுமாரன் என்று சொல்லப்படல, தேவனுடைய குமாரன். காரணம், கிறிஸ்து தேவன். நீங்க மனுஷனை மிதிக்கல, யாரை மிதித்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க தேவனை மிதிச்சு கொண்டிருக்கிறீங்க. பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனை மிதித்து கொண்டிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தை யாருக்காக தேவன் படைச்சார்? தனது குமாரனுக்காக படைச்சார். இயேசு கிறிஸ்து சுதந்திரவாளி, இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பூமி இயேசுவுக்காக படைக்கப்பட்டது. வானம் இயேசுவுக்காக படைக்கப்பட்டது. ஒவ்வொரு உயிரினமும் இயேசுவுக்காக படைக்கப்பட்டது. அந்த இயேசுவை ஒரு மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் காலின் கீழ் போட்டு மிதிச்சான்னு சொன்னா தேவன் எந்த அளவுக்கு உக்கிரமுள்ள கடவுளாக மாறுவார்? இந்த நாட்டில் முதல் ஐஸ்வர்யவான் யாருன்னு சொன்னா அம்பானி. சரியா? அம்பானி ரோட்டில் போயிட்டு, அம்பானியுடைய பையன் காரில் போயிட்டு இருக்கும் பொழுது காரை தடுத்து ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷன் அந்த காரை திறந்து அவனை கீழே இறக்கி அவனை கீழே போட்டு மிதிச்சான் அப்படின்னு சொன்னால் அம்பானிக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும்? சும்மா விடுவானா? அதே பாவத்தை தான் திருச்சபையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இங்கிருந்து பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்டும் அவரை பார்த்தும் அவரை அறிந்தும் எது பாவம் என்று கற்றுக்கொண்டும் இது பாவம் என்று தெரிந்தும் அதை துணிகரமா டெலிபரட்டா செஞ்சீங்கன்னு சொன்னா தப்பிப்பதற்கான வழி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க அனுதினமும் கிறிஸ்துவ காலின் கீழ் போட்டு எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுளுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும், எந்த அளவுக்கு கோபமா இருக்கும். கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அந்த மேன்மையான கிறிஸ்து, சபைக்கார நிர்வாணமா ரத்தம் சிந்தின அந்த மேன்மையான கிறிஸ்துவ ஒவ்வொரு நபரும் காலால எட்டி உதைக்கும் பொழுது அது எந்த அளவு கொடூரமான பாவம். இதுதான் பாவம். இல்லையா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இங்கு பயன்படுத்தப்பட்ட மிதிக்கப்படுதல் என்ற வார்த்தை தான் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ உப்பை எப்படி ஒரு மனுஷன் மிதிப்பானோ அதே போல தான் கிறிஸ்துவை மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். விசுவாச துரோகிகளுடைய ஆபத்தான நிலை. எவ்வாறு முத்துக்களை பன்றிகள் தன் காலால் மிதிக்கிறதோ அதே போல விலையேறப்பெற்ற கிறிஸ்துவை நீங்கள் காலால் மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். எபிரேய கிறிஸ்தவர்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலிருந்து பலிகள் எல்லாம் பலவீனமானது என்பதையும் கிறிஸ்து மட்டுமே ஒரே பலி, அவர் நித்தியமான ஆசார் என்பதை அவங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு சபை இணைக்கப்பட்ட பிறகு, பிரச்சனை வந்த பிறகு மீண்டும் சபையை விட்டு இயேசுவை விட்டு விலகி போனீங்கன்னு சொன்னா நீ யாரை மிதிக்கிறீங்க? நீங்க சபையில் உள்ள போதகரை மதிக்கல, நீங்க தேவனுடைய குமாரனை மிதித்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த துணிகரமான பாவம் சொல்லப்படுது. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் முதித்து தன்னை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. உடன்படிக்கையின் ரத்தம் என்பது கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையில் சிந்திய ரத்தம். இங்க பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சத்தியம் பேசப்பட்டிருக்கிறது. பாவங்களை மன்னிக்க ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்டும் அதை அறிந்தும் பாவத்திற்காக கிறிஸ்து சிந்திய ரத்தத்தை விட்டுவிட்டு மிருகத்தின் ரத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற மனிதன், அவன் கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான். அசுத்தம் என்றால் நாற்றம் எடுத்தது என்ற அர்த்தம். இவர் கிறிஸ்து, இவர் நாற்றம் எடுத்தவர், இவர் தேவையில்லை, இயேசு தேவை கிடையாது. எனக்கு தெரியும் ரட்சிப்பு என்ன செய்யணும் எனக்கு தெரியும், எப்படி வாழணும் எனக்கு தெரியும். இயேசு ஒன்று கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய கல்வாரி சிலுவையில் நம்ம நாற்றம் எடுத்தது அசுத்தமானது, அதை நோக்கி யார் பாப்பா? அவர் நிர்வாணம் மரிச்சார்ல, அது அசிங்கமானது, அதை நோக்கி யார் பாப்பா? சிந்தப்பட்டது ரத்தம், அது அருவறுக்கப்பட்டது, அதுகிட்ட யார் போவா? இந்த சிந்தனை தான் இவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. ஆதி முதற் கொண்டு பிதாவாகிய தேவன் முழு உலகத்தை படைத்தார்.
அந்த ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாடு முழுவதுமாக அவருக்காக வழிநடத்தி ராஜாதி ராஜாவாகிய தேவகுமாரனான இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல மனிதனாக உலகத்திலே பிறக்க செய்தார். ராஜாவாக இருக்க வேண்டிய கடவுள் பாவிகளுக்காக மாம்சத்தின் சாயலாக ஒரு தொழுவத்திலே துணிகள் இல்லாமல் அவர் கத்தி கொண்டிருக்கிறார். மரியாளை படைத்த கடவுள் மரியாளுடைய வயிற்றிலே 10 மாதங்கள் கரு முதல் குழந்தை வரைக்கும் எந்த அளவுக்கு அடக்கமா இருந்திருப்பார். அந்த கிறிஸ்து தேவனாக இருப்பினும் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து 33 வருஷம் வாழ்ந்து நம்மளை போல சாப்பிட்டு, நம்மளை போல தூங்கிட்டு, நம்மளை போல வியாதிப்பட்டு, நம்மளை போல கடன்பட்டு, வியாதி மத்தியிலும் கடன் மத்தியிலும் நிந்தனைகள் மத்தியிலும் ஏழ்மையின் குடும்பத்துல கிறிஸ்து பிறந்தார். மரியாள் யோசேப்பும் மிக ஏழ்மையானவர்கள். அந்த குடும்பத்திலே கிறிஸ்து பிறந்தார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். கல்வாரி சிலுவைக்கு செல்லும் பொழுது எந்த அளவுக்கு நிந்தனைகள், எந்த அளவுக்கு அவமானங்கள், துப்பினார்கள். மகிமையின் தேவன் மீது முகத்திலே துப்பினார்கள், காரி துப்பினார்கள், தலையின் மீது அடித்தார்கள், கண்களை கட்டினார்கள், கீழே எட்டி உதைத்தார்கள், கொம்பினால் அடித்தார்கள், முள்முடி சுமத்தப்பட்டது, சதைகள் கிழிக்கப்பட்டது, நிர்வாணத்தோடு சிலுவையிலே ஆணியில் கடாவப்பட்டவராய் அந்த 6 மணி நேரம் தொங்கி அவர் சிந்திய இரத்தத்தை நீங்கள் அசுத்தம் என்று எண்ணீர்கள் என்றால் தேவனுடைய கோபத்திற்கு எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? இயேசு சும்மா சாதாரண ரத்த சிந்த கிடையாது. சுமார் கத்தி எடுத்து கையில் அறுத்துட்டு அங்குது ரத்தம் வரல. கிறிஸ்துவின் சரீரத்திலே கிழிக்கப்படாத இடம் ஒன்றுமே கிடையாது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சதைகள் கிழிக்கப்பட்டது, எலும்புகள் தெரிந்தது, இரத்தம் சொட்ட சொட்ட கீழே ஊற்றியது. அந்த இரத்தம் எதற்காக? தேவ கோபத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி அந்த இரத்தம் நமக்கு காண்பிக்கிறது. இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவ்வளவு பெரிய மாசற்ற ஆட்டுக்குட்டிகளுடைய இரத்தத்தை ஒரு நபர் அசுத்தம் என்று எண்ணுவான் என்றால், அது நாற்றம் எடுத்தது என்று எண்ணுவான் என்றால், தேவன் அவன் மீது எந்த அளவு உக்கிரம் உள்ள கடவுளாக இருப்பார். அதே நிலைமையில தான் இங்க இருக்கக்கூடிய விசுவாசி இருக்கிறீர்கள். துணிகரமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிற, சத்தியத்தை அறிந்தும் நிராகரித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவ காலின் கீழ் போட்டு மட்டும் மிதிக்கல, அவர் சிந்திய இரத்தத்தை நாற்றம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவின் மரணம் சுகந்த வாசனையானது. பிதாவுக்கு சுகந்த வாசனையான கிறிஸ்துவுடைய மரணத்தை நிராகரிக்கிற ஒரு மனிதன் எவ்வாறு தேவனுடைய ஆக்கிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும்? 3வது சொல்றாரு, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் முதல்ல யாரை எதிர்க்கிறான்? பிதாவை எதிர்க்கிறான். தேவனுடைய குமாரன் என்றால் பிதாவின் குமாரன், பிதாவை எதிர்க்கிறான். பிதாவுடைய குமாரனை மிதிப்பதும் ஒன்றுதான், பிதாவை மிதிப்பதும் ஒன்றுதான், இயேசுவை மிதிப்பதும் ஒன்றுதான், தேவனை மிதிப்பதும் ஒன்றுதான். முதலாவது துணிகரமாய் பாவம் செய்கிற, சத்தியத்தை அறிந்தும் பாவம் செய்கிற அந்த விசுவாச துரோகி என்ன செய்கிறார்? பிதாவை மிதிக்கிறார். 2வது கிறிஸ்துவின் ரத்தத்தை அவமானப்படுத்தி கிறிஸ்துவை மிதிக்கிறார். 3வது கிருபையின் ஆவியையும் மிதிக்கிறார். ஆக மொத்தம் திரித்துவ தேவனோடு எதிர்த்து சண்டை போடுகிற நபராக இந்த நபர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அவிசுவாசியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு அவிசுவாசியும் நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பிதாவை எதிர்க்கிறீங்க, கிறிஸ்துவை மிதிக்கிறீங்க, ஆவியை நிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஆவியானவர்? கிருபையின் ஆவியானவர். அவர் மனம் திரும்புவது கிருபைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் போது அந்த நொடி தேவனுடைய கோபம் நம்ம மீது ஊற்றப்படுவதற்கு நாம் எம்மாத்திரம்? அந்த நொடி நம்ம தலையின் மீது கடவுள் தன் உக்கிரமுள்ள கரத்தை வைத்திருந்தார் என்றால் இங்க இருக்கிற நீங்களும் நானும் அனைவரும் நரகத்துக்கு நேராக போயிருப்போம். ஆனால் கடவுள் மனம் திரும்புவதற்கு கிருபையின் ஆவியானவர் மூலமாய் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை வைத்துக்கொண்டு தேவன் கிருபை செய்கிறார், தேவன் கிருபை செய்கிற வைத்துக்கொண்டு துணிகரமாய் பாவம் செய்வோம் என்றால் விளைவு மிக மோசமான விளைவாக இருக்கிறது. இந்த 3 பாவத்தையும் யார் செய்யறது? இந்த 3 பாவத்தையும் சபைக்கு வெளியே உள்ள மனுஷன் செய்யல, சபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவிசுவாசி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 3 பாவத்தையும் சத்தியத்தை அறியாத மனுஷன்லாம் யாரும் செய்யல. சத்தியத்தை அறிந்து பாவம் என்னன்னு தெரியும், இயேசுனா யாருன்னு தெரியும், பாவம் செஞ்ச என்ன நடக்கும் என்பது தெரியும், எல்லாத்தையும் அறிந்தும் துணிகரமாக தன் கழுத்தை கடினப்படுத்தி செய்கிற, சபைக்குள் ஞாயிற்றுக்கிழமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற
அந்த நபரை பார்த்து ஆவியானவர் நிருபத்தை எழுதுகிறார். ஞானஸ்தானம் பெற்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கத்தை கேட்டு தன்னை கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுத்தி கொண்டு முழுவதுமாக துணிகரமாக பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் திரியேக தேவனை அசட்டை செய்து நிந்தித்து அவரை காலின் கீழ் போட்டு விதித்து கொண்டிருக்கிறான். வாரம் முழுவதுமாக பாவத்தில் உழன்று கொண்டு வாரம் முழுவதுமாக இஷ்டத்தின்படி செய்து கொண்டு புரஜாதியினுடைய பழக்க வழக்கங்களை பின்பற்றி சடங்குகளை பின்பற்றி வேதத்திற்கு முற்றிலும் முரணான பாவத்தை விருப்பத்தோடு செய்து ரகசியமாக செய்கிற ஒவ்வொரு பாவையும் கடவுள் நேரடியாக பார்த்து கொண்டே இருக்கிறார். இவன் செஞ்ச பாவம் நினச்சிட்டு இருக்கான், யாருக்குமே தெரியாது. கடவுள் நேரடியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறார். வாரம் ஃபுல்லாக பாவம் செய்கிறான். ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனையிலே பங்கு பெற்று தன்னை கிறிஸ்தவனாக பரிசுத்தவனாக காண்பித்துக் கொள்கிறான். நாம் செபிக்கிற 5 நிமிட ஜெபத்தினால வாரம் ஃபுல்லாக பாவம் செய்கிற பாவம் கழுவப்பட்டுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எடுக்கிற திருவிருந்தினால உங்களுடைய மோசமான அக்கிரமம் மன்னிக்கப்பட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஒருபோதும் முடியாது, ஒருபோதே முடியாது. 3வது, துணிகரமான பாவத்தின் மீதான தேவனுடைய கோபம். துணிகரமான பாவத்தின் மீதான தேவனுடைய கோபம். 27ஆம் வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகுறானே. 29ஆம் வசனத்தில் இறுதி பகுதி, கிருபை நாவை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த எவ்வளவு என்ற வார்த்தை மிக முக்கியமானது. தேவ கோபத்தினுடைய அந்த கொடூரத்தன்மையை காண்பிப்பதற்காக கடவுள் பயன்படுத்துகிறார். எவ்வளவு கொடிதான ஆக்கினை. எவ்வளவு என்றால் என்ன அளவு உண்டு அதற்கு? எவ்வளவு என்றால் எவ்வளவு? அளவெல்லாம் கிடையாது. அளவில்லாத தேவனுடைய கோபத்திற்கு எந்த அளவுக்கு தகுதியான இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள் அப்படின்றார். சிந்திச்சு பாருங்க. பாவம் செய்யும் போது சிந்திக்கிறதே கிடையாது. பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தின் மீதான கடவுளுடைய கோபம் எந்த அளவுக்கு பெரியது என்பதை யோசித்து பாருங்கள். நீங்க பாவம் செய்யும்போது யோசிக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? பாவம் செய்யும் போது நீங்க கடவுளை குறித்து யோசிப்பதற்கு அந்த பாவம் உங்களை ஒருபோதும் விடாது. அந்த நொடி அந்த பாவத்தின் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனா இந்த பாவத்தை செய்து முடித்த பிறகு தேவன் எந்த அளவுக்கு என் மீது கோபமாக இருப்பார் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க சொல்றாரு, சத்தியத்தை அறிந்தும் சுவிசேஷத்தை கேட்டும் மனம் திரும்பாத சபைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதன் மீதான தேவ கோபத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறது. தேவனுடைய கோபம் என்பது தேவனுடைய பரிசுத்த குணாதிசயம். கடவுள் எந்த அளவுக்கு நித்தியமானவரோ, எந்த அளவுக்கு மாறாதவரோ, எந்த அளவுக்கு நீதியுள்ளவரோ, பரிசுத்தமானவரோ அந்த அளவுக்கு தேவன் கோபம் உள்ளவர், தேவன் கிருபை உள்ளவர், தேவன் அன்புள்ளவர், தேவன் இரக்கம் உள்ளவர். இந்த தேவனுடைய குணாதிசயங்கள்ல எந்த குணாதிசயமும் ஒருபோதும் அவர் இழந்து போவது கிடையாது. தன்னுடைய கிருபைக்காக தன் கோபத்தை இழக்க மாட்டார். தன் கோபத்திற்காக தன் கிருபை இழக்க மாட்டார். ஒரு பாவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கோபமும் தேவனுடைய கிருபையும் சரி செய்யப்பட வேண்டும். அதுதான் கல்வாரி சிலுவை மரணம். தேவ கோபத்தினுடைய விளைவு என்ன? 26ஆம் வசனம் இறுதி பகுதி, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பரிதாப நிலை, முதல் பரிதாப நிலை. கிறிஸ்துவை நிராகரிக்கிற அந்த மனிதனுக்கு கிறிஸ்துவுக்கு வெளியே எந்த ரட்சிப்பும் இல்லை என்பதுதான் ரொம்ப பரிதாபமான காரியம். இந்த நபர் எனக்கு இயேசுலாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஆனா நிலை, இயேசு வேணான்னு சொல்லிட்டு வெளியே போற உனக்கு இயேசுவை விட வேறொரு வழி இல்லை என்பது உனக்கு தெரிய மாட்டேங்குது. தேவ கோபத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழி கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை என்பதை இந்த பாவியான மனிதன் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வேறொரு பலி இனி இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே பலி, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒன்று எனக்காக பலி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும், அல்லது நான் தேவ கோபத்திற்கீழாக இருக்க வேண்டும். ஒன்று கிறிஸ்து எனக்காக மரித்திருக்க வேண்டும், அல்லது நான் என் பாவத்திற்காக நரகத்திலே மரிக்க வேண்டும். ஒன்று நீ தேவன் சார்பாக இருக்க வேண்டும், அல்லது தேவனுக்கு எதிரியாக இருக்க வேண்டும். 2 விதமான மக்கள் மட்டும்தான். ஒன்று தேவனோடு இருக்கிறவர்கள், 2வது தேவனுக்கு எதிராக இருக்கிறவர்கள்.
ஒன்று கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர்கள், இரண்டாவது கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்கள். வேறொரு பலி இனி இராமல் என்றால் இனிமேல் கிறிஸ்து மரிப்பது கிடையாது. அவர் ஒரே தரம் மரித்தார். அந்த மரித்த கிறிஸ்து மட்டும்தான் ஒவ்வொரு பாவிக்கான மீட்பாக இருக்கிறார். அவரை விட்டு உன் நற்கிரியைகளுக்கும் சடங்குகளுக்கும் மிருகத்தினுடைய பலிகளுக்கும் திரும்பவா என்றால் அவைகள் ஒருபோதும் உன்னை ரட்சிக்காது, காப்பாற்றாது. வரக்கூடிய தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒரே ஒரு பாதுகாப்பு, ஒரே ஒரு அடைக்கலம் யார்? அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த இயேசு மட்டும்தான். அவரை நிராகரிச்சன்னு சொன்னா நீ எங்க தப்பிக்க முடியும்னு நினைக்கிற? நீ எங்க தப்பித்து வாழ முடியும்னு நினைக்கிற? எங்கேயுமே இடம் கிடையாது. நீ தப்பிச்சு எங்க போனாலும் கடவுள் அங்க இருக்கிறார். அது கடவுள் படைத்த இடம். கடவுள் இல்லாத இடம் உலகத்துல ஒன்றுமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் மட்டுமே ரட்சிப்பு உண்டு. அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாம் கட்டளையிடப்படவில்லை. அந்த ஒரே நாமம் உள்ள ஒரே வழியை ஒரே ஜீவனாக கிறிஸ்து நிராகரித்து விட்டு நரகத்திலிருந்து ஒரு மனிதன் எவ்வாறு தப்பித்துக் கொள்ள முடியும்? இரண்டாவது தேவ கோபத்தினுடைய பரிதாப நிலை. ஒன்று வேறொரு பலி இல்லை. இரண்டாவது 27ஆம் வசனம், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல். நியாய தீர்ப்பு வரும் என்று பயம். கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள ஒவ்வொரு அவிசுவாசியின் நிலை பயமுள்ள நியாய தீர்ப்பு, நடுக்கமுள்ள நியாய தீர்ப்பு. என்ன நடக்கும் நியாய தீர்ப்பில்? எந்த கிறிஸ்துவனை நிராகரிச்சியும், எந்த கிறிஸ்துடைய சபைக்குள் இருந்து கொண்டு அவரையே நிராகரிச்சேன்னு சொன்னா அதே கிறிஸ்து ஒரு நாள் என்ன செய்ய போறார்? வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நிற்க போகிறார். அங்கு என்ன சாக்கு போக்கு சொல்ல முடியும்? இங்கு சொல்ற எல்லா சாக்கு போக்குகளையும் அங்கு உங்களால் சொல்ல முடியுமா? பிரசங்கி 12ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 800வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். புரியுதா? சபைக்குள் இருந்து கொண்டு அந்தரங்கமான மறைமுகமான பாவத்தை செய்து மனம் திரும்பாத ஒவ்வொருனுடைய கிரியைகளையும் எங்க கொண்டு வருவார்? நியாயத்திலே கொண்டு வருவார். நீங்கள் செய்கிற பாவம் உங்களுக்கு ரகசியமாக இருக்கலாம், உங்களோடு இருக்கிற நபர்களுக்கு ரகசியமாக இருக்கலாம். யாருக்கு ரகசியமாக இல்லை? தேவனுக்கு ரகசியமாக இல்லை. நீங்கள் மறந்து போன பாவத்தின் கூட தேவன் நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் எல்லாரும் என்றால் ரட்சிக்கப்படாத அனைவரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு யாருக்கு பயத்தை கொடுக்கும்? யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்? தேவனுடைய நியாய தீர்ப்பு மனம் திரும்பாத அவிசுவாசிகளுக்கு பயத்தை கொடுக்கும். அதே போல தேவனுடைய நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேவனுடைய கோபத்தின் பரிதாப நிலை. ஒன்று வேறொரு பலி இல்லை கிறிஸ்துவை விட. இரண்டாவது பயமுள்ள நியாய தீர்ப்பு. மூன்றாவது விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை. நம்ம துணிகரமான பாவம் தேவனுக்கு நம்மை விரோதிகளாக மாற்றுகிறது. இந்த நோடி இங்க இருக்கிற நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் தேவனுக்கு சத்துருக்களாக எதிரிகளாக இருக்கிறீர்கள். யாருக்கு எதிரிகளாக? சக மனிதனுக்கு எதிரிகளாக கிடையாது. வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளுக்கு விரோதிகளாக இருக்கிறீர்கள். உங்கள் தலையின் மீது கத்தி இந்த நொடி தொங்கிக் கொண்டிருக்கிறது. யார் மீது? ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படாத மக்கள் மீது. சரியா? தேவனுடைய கட்டளையை மீறுகிறீர்கள். தேவனுடைய சிங்காசனத்தை எட்டி உதைக்கிறீர்கள். தேவனுடைய குணாதிசயத்தை மறுதளிக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமையோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறீர்கள்.
ரோமர் 8:31 சொல்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமக்கு விரோதமாய் இருந்தால் நமக்கு பட்சத்தில் இருப்பவன் யார்? கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அது மகிழ்ச்சியான காரியம். ஆனால் அதே தேவன் உங்களுக்கு விரோதியாய் இருந்தார் என்றால் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவன் யார்? கேள்வி, கடவுள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாரா அல்லது விரோதியாக இருக்கிறாரா? நான்காவது, தேவனுடைய கோபத்தினுடைய பரிதாப நிலை. 27ஆம் வசனம், விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். பட்சிக்கும் என்றால் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை குறித்து பேசுகிறது, நரகத்தை குறித்து பேசுகிறது. தேவனுடைய கோபம் நித்திய நரகத்திற்கென்று ஒவ்வொரு பாவையும் கொண்டு போய் சேர்க்கிறது. 31ஆம் வசனம் சொல்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது. பயங்கரமா இருக்குமே. பயங்கரம்னா என்னன்னு புரியுதா? பயங்கரம்னா என்ன? பயங்கரம் சொன்னா யோசித்து பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த கோபம் இருக்கும், நரகம் இருக்கும். நரகம் என்பது உண்மையான இடம், உடனடியாக செல்லும் இடம், வலி மிகுந்த இடம், துன்பப்படும் இடம், தூரமான இடம், பயமுறுத்தும் இடம், தப்பிக்க முடியாத இடம், மனம் திரும்ப முடியாத. நரகத்தில் மனம் திரும்புதல் இல்லை. இன்று மரிக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் அடுத்த நொடி நாம் தேவனோடு வாழப்போகிறோம். அல்லது சபைக்குள் இருந்தும் சத்தியத்தை காதால கேட்டும் மனம் திரும்பாம கடினப்படுத்தி வாழ்கிற விசுவாசத்தோர் துரோகியுடைய நிலை, மரித்தால் அடுத்த நொடி கொழுந்து விட்டு எரிகிற நரகம். நரகம் என்பது நித்திய அக்கினி, அவியாத அக்கினி, நித்திய வேதனை, அக்கினி ஜுவாலை, அக்கினி கந்தகம். நரகத்தில் ஒரு துளி கிருபையும் இல்லை. நரகம் என்பது தேவனுடைய கோபத்தின் ஒட்டுமொத்த கிடங்கமாக இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரைக்கும். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுது இரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேவன் சொல்றார், கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. ஏன் ஐயோ? உன்னில் அநேக பலத்த செய்கைகள் செய்யப்பட்டது, உனக்கு அநேக முறை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. தீருவை காட்டும் உனக்கு ஐயோ. ஏன்னு சொன்னா, தீருவை விட சீதோனை விட உன்னிடம்தான் அதிகமாய் பலத்த செய்கையையும் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறேன், ஆனால் நீ மனம் திரும்பவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கு நியாய தீர்ப்பு அதிகம்? தெய்வ கோபம் யாருக்கு அதிகம்? சபைக்கு வெளியே உள்ளவனுக்கு கிடையாது. அவன் நரகம் போகும். அவனை காட்டிலும் நரகத்தில் அதிக அடி சபைக்கு உள்ளிருந்து கொண்டு நரகத்திற்கு செல்கிற மனம் திரும்பாத விசுவாசிகளுக்கு. யோவான் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினால் என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. இங்கே பிலாத்து கிட்ட சொல்றார், பிலாத்து, உன்னை விட யாருக்கு அதிகமான தண்டனை உண்டு? உன்னை விட யாருக்கு நியாய தீர்ப்பு அதிகமாக உண்டு? யூதாசுக்கு அதிகமாக உண்டு. பிலாத்தும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான், யூதாசும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தான். பிலாத்துக்கு சத்தியம் தெரியாது, சுவிசேஷம் தெரியாது. யாருக்கு தெரியும்? யூதாசுக்கு தெரியும். இயேசு சொல்றாரு, பிலாத்து, உன்னை விட என் கூட இருந்த யூதாசுக்கு நியாய தீர்ப்பு மிக கொடூரமானது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் 48ஆம் வசனம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான்.
எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். யாருக்கு அடி அதிகம்ன்றீங்க? இயேசு என்ன சொல்றார்? சித்தத்தை அறிந்தும் செயல்படாதவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும். சத்தியத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் சபையிலே வாழ்கிற விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு மிக கொடூரமானது. சிந்திச்சு பாரு. ஒரு மெய்யான திருச்சபை என்பது சத்தியமுள்ள திருச்சபை. சத்தியமுள்ள திருச்சபை ஆறுதலை மட்டும் உண்டு பண்ணுவது கிடையாது. சத்தியமுள்ள திருச்சபை ஆபத்தையும் கொண்டிருக்கிறது. யாருக்கு ஆபத்து? எந்த அளவுக்கு இங்கு சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எந்த அளவுக்கு பாவத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் பிரசங்கிக்கப்படுகிறதோ, அந்த அளவுக்கு நீங்கள் மனம் திரும்பாமல் இருதயத்தை கடினப்படுத்துங்கள் என்றால் அநேக அடிகள் உங்களுக்கானது. தேவனுடைய நியாய தீர்ப்பில் கிறிஸ்து கை வைக்கிற முதல் இடம் உள்ளூர் திருச்சபை. ஒவ்வொரு உள்ளூர் திருச்சபை. காரணம் என்ன? அந்த சபைக்குள் தான் அநேக பதறுகள் காணப்படுகிறார்கள். அந்த உள்ளூர் சபைகளிலும் அவர் கை வைக்கிற இடம் கிருபையின் உபதேசங்களை பிரசங்கிக்கிற பாப்திஸ்து திருச்சபைகள். ஏன்? எங்கு அதிகம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்குதான் தேவ கோபாக்கனை அதிகமாக இருக்கிறது. இங்கிருந்து சத்தியம் அதிகமாய் பிரசங்கிக்கப்பட நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால், உங்கள் பாவத்தை விட்டு விலகி கிறிஸ்துவை நோக்கி ஓடவில்லை என்றால் உங்களுக்கான ஆபத்து மிக அதிகமானது. சத்தியத்தை அறிந்தும் விசுவாசிக்காத மக்களுக்கு இந்த அளவுக்கு ஆபத்து என்றால், சத்தியத்தை அறிந்தும் அதை பிரசங்கிக்காத போதகர்களுக்கு எந்த அளவுக்கு ஆபத்து அதிகம். விசுவாசிகளாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கேள்வி. இங்க சொல்ற ஜீவனுள்ள தேவனுடைய கையில் விழுகிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்? பயங்கரமானதாக இருக்கும். கேள்வி, எல்லா மனிதனும் ஒன்று அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கையில் மனம் திரும்புதலுக்காக விழ வேண்டும் அல்லது நியாய தீர்ப்புக்காக விழ வேண்டும். தாவீது விழுந்தார். தாவீது மனம் திரும்புதலுக்காக தேவனுடைய கரத்தில் விழுந்தார். அது நன்மையானது. ஆனால் அதே மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் தேவனுடைய கரத்தில் விழுவோம் என்றால் அது மிக பயங்கரமானது. இருக்கிற விசுவாசிகள் சிந்தித்து பாருங்கள். மெய்யாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அல்லது மாயமானம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? கடவுள் நேரடியாக பார்த்து கேட்கிறார். உங்கள் ஒவ்வொரு இருதயத்தையும் கடவுள் அறிந்திருக்கிறார். உங்கள் மறைமுகமான அந்தரங்கமான ஒவ்வொரு பாவத்தையும் கிறிஸ்து நியாய தீர்ப்பில் கொண்டு நிறுத்துவார். அதற்குள்ளாக நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசி.